நான் உன்னை குணப்படுத்துவேன். குறையோடு நீ வருகிறாயா? இன்று நீ நிறைவோடு உன் வீட்டிற்கு செல்வாய். சோகத்தோடு துக்கத்தோடு வருகிறாயா? இதோ நான் ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும். மகிழ்ச்சியோடு நீ வீடு திரும்பக்கூடியவராக. உன் வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு தடைகளோடு இந்த இடத்தை தேடி வந்திருக்கிறாயா? இந்த ஆலயத்தை தேடி வந்திருக்கிறாயா? என் அருகில் வந்திருக்கிறாயா? இதோ எல்லா தடைகளையும் நீக்க நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று கடவுள் இயேசு சொல்லக்கூடியவராக. இதோ நம் ஆண்டவர் இயேசு நம் அருகில் இருக்கிறார். என் தேவ பிள்ளைகளை, இதோ நமக்கு மருந்தாக மருத்துவராகவும் நம் அருகில் இருக்கிறார். நம் பிணிகளை தீர்க்கக்கூடியவராக, நம்மை சுகமாக்கக்கூடியவராக, நம் குறைகளை போக்கக்கூடியவராக, நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவராக, உள்ளத்திற்கு தேவையான அமைதியை நிறைவாக கொடுக்கக்கூடியவராக வந்திருக்கிறார். இதோ நம் முன்பாக வந்திருக்கின்ற இந்த ஆண்டவராகிய இயேசுவை, நற்கருணை ஆண்டவரை இந்த பாடல் வழியாக நாம் பாடி குதித்து மகிழ்வோம். புதுவாழ்வு தியான கீதங்கள்ல பாடல் எண் 52, ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை நாயகன் நீரே.
ஸ்தோத்திரம். நன்றி 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 இயேசுவே. ஒப்பு கொடுக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்காக இன்றைய நாட்களிலே இறைவார்த்தை ஒன்று யோபு புஸ்தகத்தில் 8வது அதிகாரம், யோபு புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். மிக அற்புதமான வசனம். உங்களுக்காக ஆண்டவர் கொடுக்கிற இறை வார்த்தை. இது உங்களுக்காகவே உள்ளது என்று நினைத்து கொள்ளுங்கள். இது எனக்காகவே உள்ளது என்று நினைத்து கொள்ளுங்கள். எனக்காக இறைவன் சொல்கிறார் என்பதை நினைத்து கொண்டு இதன் இந்த வார்த்தையை கேளுங்கள். 8:5, யோபு 8:5. ஆனால் நீர் இறைவனை ஆர்வத்துடன் நாடினால், எல்லாம் வல்லவரிடம் இறைஞ்சினால், நீர் மாசற்றவரும் நேர்மையானவருமாய் இருந்தால், இப்பொழுது கூட அவர் பொருட்டு எழுந்திடுவார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் இறைவனை ஆர்வத்துடன் நாடினால், எல்லாம் வல்லவரிடம் இறைஞ்சினால், நாடினால், இறைஞ்சினால், நீ மாசற்றவராயும் நேர்மையாளருமாய் இருந்தால், நீ மாசற்றவரை நேர்மையாக இருந்தால், இப்போது கூட பொருட்டு ஆண்டவர் உமக்கு எழுந்தருள்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போது கூட பொருட்டு உன்னை முன்னிட்டு அவர் எழுந்தருள்வார். அவர் உனக்கு பிரசன்னமாகுவார், உன்னை சந்திப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. நல்லா கவனிங்க. நீ நாடினால், இறைவனை ஆர்வத்துடன் நாடினால், வல்லவரிடம் இறைஞ்சினால், நீங்கள் ஆர்வத்தை நாடி வந்திருக்கிறீங்க, நீ ஆண்டவரிடத்தில் கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, இறைஞ்சி மன்றாடுகிறீங்க. இப்பொழுது கூட நீங்கள் மாசற்றவரும் நேர்மையாளருமாய் இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு எழுந்திருவான்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது போல 7வது வசனம். உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் வருங்காலம் வளம் மிக கொளிக்கும். உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் உம்முடைய வருங்காலம் வளமிக்கதாக கொளிக்கும். பிரைஸ் தி லார்ட். நல்ல அற்புதமான வசனம் பாருங்க. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாசிச்சது. உம்முடைய தொடக்கம் சொல்லுங்க அப்படி. என்னுடைய தொடக்கம், என்னுடைய தொடக்கம், என்னுடைய தொடக்கம், என்னுடைய தொடக்கம், என்னுடைய தொடக்கம், என்னுடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும், எளிமையாக இருப்பினும், வருங்காலம், என் வருங்காலம், என் வருங்காலம், என் வருங்காலம் வளமை மிக்கதாக இருக்கும். வளமை மிக்கதாக இருக்கும். வளமை மிக்கதாக இருக்கும். வளமை மிக்கதாக இருக்கும். என்னுடைய தொடக்கம், என்னுடைய தொடக்கம், என் வாழ்க்கையின் தொடக்கம், என் வாழ்க்கையின் தொடக்கம் மிகவும் எளிமையாக இருப்பினும், மிக எளிமையாக இருப்பினும், வருங்காலம் எனக்கு நிறைவாக இருக்கும். நிறைவாக இருக்கும். நிறைவாக இருக்கும். நிறைவாக இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி பாருங்க. 6ல் நீ மாசற்றவரும் நேர்மையாளரும் இருந்தால், இப்போது கூட அவர் உன் பொருட்டு எழுந்திடுவார். உமக்குரிய ஆயுளை மீண்டும் ஈந்திடுவார். உமக்குரிய ஆயுளை மீண்டும் ஈந்திடுவார். நம் தேவைகளையும் சந்திக்கிறாரு, ஆயுளையும் கூட்டுகிறாரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் என் தேவைகளையும் சந்திக்கிறார், என் ஆயுளையும் கூட்டுகிறார். இதான் நம்ம நம்பிக்கையா இருக்கணும். ஆண்டவர் என்னுடைய தேவைகளை இந்த நாட்களில் சந்திக்கிறார், என் ஆயுளையும் ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறார். ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாட்களில் நான் உங்களுக்கு தரும்படியாக கூட இந்த நாட்களில் ஒவ்வொருவரும் ஆர்வத்துடன் முழு மனதோடு நீங்கள் இறைஞ்சி வேண்டுங்கள். ஆர்வத்துடன் நாடி வாருங்கள், இறைஞ்சி வேண்டுங்கள். அவர் உங்களுக்குரியதை கண்டிப்பாய் தருவார் என்று சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே. அடுத்ததாக அதே அதிகாரத்தில் 8:20 வாசிங்க. 8:20. முன்னோர்களின் தலைமுறை இதோ கரை இல்லாதவரை இறைவன் கைவிடுவதில்லை, காதவருக்கு அவர் கை கொடுப்பதும் இல்லை. பாருங்க, இதோ கரை இல்லாதவரை இறைவன் கைவிடுவதில்லை. கரை இல்லாதவனை இறைவன் கைவிடுவது என்று சொல்லப்படுகிறது. அதெல்லாம் இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கைவிடுவதில்லை என்று சொல்லுங்க. ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். நான் இந்த இடத்துல ஆண்டவர் தேடி வந்திருக்கிற என்னை கைவிடவே மாட்டார் என்ற நம்பிக்கையில் இந்த ஜெபத்தில் நான் பங்கெடுப்போம். ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். ஒரு நிமிடம் நம்முடைய ஒப்பு கொடுப்போமா? நம்மளை முழு ஒப்பு கொடுத்துருவோமா? ஒரு நிமிடம் நம்ம ஒப்பு கொடுத்துருவோமா? நம்முடைய தூய்மை கரையில்லாதவர்கள் இருக்கும்படியா
நம்மிடத்தில் இருக்கிற கரைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கும்படியா நீங்கள் தலை தாழ்த்தி கரங்களை விரித்து மிகுந்த பணிவோடு அன்னாளை போல ஒரு தானியலை போல உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. அவங்கள ஆண்டவரே, கடந்த வாரங்கள் நாங்கள் செய்திருக்கிற எல்லா பாவங்களையும், எல்லா குற்றங்களையும், எல்லா குறைகளையும் ஆண்டவரே, என்னுடைய பலகீனங்கள், என்னுடைய இயலாமைகளின் தகப்பனை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனை அப்பா, என் உடலையும் உள்ளத்தையும் உயிரையும் ஆண்டவரின் உணர்ச்சிகளையும் என்னுடைய தேவைகளையும் தகப்பனை, என்னுடைய மனதையும் அறிவையும் என்னுடைய இயலாமைகளையும் அறியாமையில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, என்னுடைய பாவ புண்ணியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. எனக்குள் காணப்படுகிற எல்லா விதமான ஏற்ற தாழ்வுகளையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை. அப்பா, சோம்பேறித்தனமான செயல்பாடுகளையும் தான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை. என்னுடைய உள்ளத்தில் எழுகிற எல்லா விதமான எண்ணங்களையும், தீய எண்ணங்களையும் இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை. அப்பா, பிறருக்கு எதிராக நாங்கள் செய்த குற்றங்களையும் தகப்பனே, எனக்கு எதிராக நாங்கள் செய்த குற்றங்களையும் ஆண்டவரை. அப்பா, இறைவனை உமக்கு எதிராக நாங்கள் செய்த குற்றங்களையும், இந்த இயற்கைக்கு எதிராக நாங்கள் செய்த குற்றங்களையும் பாவங்களும் இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை. அப்பா, பிதாவை கதறி கூப்பிடுகிற தகப்பனே. அப்பா, என் குடும்பத்தில் எனக்கு எதிராக செய்திருக்கிற எல்லா விதமான பாவங்களையும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த வேலையில உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை அறியாமலே, நம்மளை அறியாமல் நாம் செய்திருக்கிற பாவங்கள் அனைத்தையும், குற்றங்களையும், குறைகளையும், பலகீனங்களையும், இயலாமைகளையும், அறியாமைகளையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் இப்பொழுது விட்டு கொடுங்கம்மா. நீ விட்டு கொடுங்கம்மா. இந்த வேலையில ஐயா விட்டு கொடுங்க. இந்த வேலையில ஒப்பு கொடுங்க ஐயா. உங்க வாழ்க்கையில் வந்திருக்கிற எல்லா பொருளாதார நஷ்டங்களையும், எல்லா நெருக்கடிகளும் ஆண்டு ஒப்பு கொடுங்க. இந்த வேலையில குழந்தை பாக்கியமா அவற்றையும் ஒப்பு கொடுங்க. இந்த வேலையில வேலை வாய்ப்பா அவற்றையும் ஒப்பு கொடுங்க. இந்த வேலையில குடும்பத்தில் சமாதானமா அவற்றையும் ஒப்பு கொடுங்க. இந்த வேலையில உடலில் இருக்கிற நோய்களா அவற்றையும் ஒப்பு கொடுங்க. இந்த வேலையில பிள்ளைகளுடைய வாழ்க்கையா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. இந்த வேலையில கணவனுடைய வேலை வாய்ப்பா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. இந்த வேலையில உங்களுக்கென்று இதால் ஒன்றும் இல்லாதபடி ஆண்டவருடைய கரங்களை இப்பொழுது ஒப்பு கொடுங்க. இந்த வேலையில இப்பொழுது ஒப்பு கொடுங்க. உங்களுக்கென்று ஒன்றும் இல்லாதபடி, எனக்கென்று எந்த கவலையும் இல்லை, எனக்கென்று எந்த தேவையும் இல்லை, என் ஆண்டவர் எல்லாவற்றையும் சந்திப்பார் என்ற நம்பிக்கையில எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. இந்த வேலையில அப்பாவை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க, இயேசு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க, பிதாவை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க, ஆவியானவரை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. நேரெடுத்துக்கொள்ளுங்க. இந்த வேலையில அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்க நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்க நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேனா அர்ப்பணித்தே, ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தேனா அர்ப்பணித்தே, ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளமுடல் எல்லாமே கரங்களை தட்டி தந்தினையா, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தினையா. கள்ள கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, கள்ள கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, மனதார ஒப்பு கொடுங்க. பாடல் முழுமே ஒப்பு கொடுங்க. உமக்கு சொந்தம் மன தைரியப்படுங்க. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. நம் தேவைகளை அறிந்தவர் இங்க இருக்கிற உங்களுடைய ஒப்பு கொடுத்தலையும் உங்களுடைய தேவைகளையும் அறிந்து உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதே வகையில் பிறருக்காய் பரிந்து பேசி வந்திருக்கிற நீங்கள், பிறருக்காய் ஜெபிக்க வந்திருக்க நீங்கள், உங்கள் தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் சந்திப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமணக்காரத்திற்கு நாம் ஜெபிக்கிறோம். மதிமணகுரன், பாலமுருகன், கணேசன், ஆலங்குளம், ஆனந்தராஜ், அந்தோணி, கென்சி, சேரமாதேவி, ஆண்டோ, புலவன்பட்டி, முத்துக்குமார், கல்யாண சுந்தரம், திருவனந்தபுரம், வெள்ளையப்பன், ஆலங்குளம், சூர்யா, முத்துச்செல்வி, கோட்டைவிளைப்பட்டி, மனோஷா, ஜஸ்டின், நெல்லை, மெர்லின் பாரதி, ஆஞ்சலின், அகஸ்டின், அந்தோணி மேரி அகஸ்தியர்பட்டியிலேருந்து கேட்டிருக்கிறாங்க.
திருமண காரியத்திற்காக இந்த இடத்துல கூட அப்படி ஒரு திருமண காரியத்தில் வந்திருப்பேன் என்று சொன்னால் உங்கள் பேரையும் ஆண்டவரே எனது பெயரையும் சேர்த்துக்கொள்ளுங்க, எனக்கும் ஒரு வாழ்வு கிடைங்க என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைங்களாக இருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், உங்களுடைய மர்மண மக்களாக யாராக இருக்கான்னு சொல்லி அவங்களுடைய பெயரை இந்த வேளையில் சொல்லிக்கொண்டு இந்த காரியத்துக்கு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். திருமண காரியத்திற்காக. இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்ச மாட்டேன். ஆமென். ஆண்டவரே என் ஆற்றல், அவரே பாடுவேன். ஆமென். என் மீட்பும் அவரே. அன்பு தந்தை இறைவா, ஆமென். இந்த அருமையான நான் கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமெனப்பா. ஏசப்பா, நாங்கள் இந்த திருமண வரத்திற்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விண்ணப்பம் கொடுத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உங்க சமூகத்தில் நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசப்பா நீங்க சந்திங்க. என்ன தடைகள் இருந்தாலும் சுவாமி, தடைகளெல்லாம் நீக்கி போட்டு கணவன் மனைவியாக இந்த பிள்ளைகளை நீங்க ஒன்று சேர்த்து இந்த ஆலயத்தில் சாட்சியாக கொண்டு வருமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நம்பிக்கையோடு ஜெபிங்க, ஒரே மனதோடு செய்யுங்க. யாரும் அமைதியா இருக்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. யாரும் அமைதியா இருக்காங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. இயேசுவே சந்தின்னு சொல்லுங்க, ஆண்டவரே சந்தின்னு சொல்லுங்க. இதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. இயேசுவே சந்தியும். ஆமென். வேடிக்கை பார்க்காம கண்களை மூடி உருக்கமா ஜெபம் பண்ணுங்க. துணையை கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம்ப்பா. அதற்காக தடையாக இருக்கிற பொருளாதார தடைகளை நீக்குங்க சுவாமி. சூழ்நிலைகள் தவிர ஆண்டவரே, பாவங்கள் குற்றங்கள் தடையாக இருப்பினும் சுவாமி இந்த பிள்ளைகளை மன்னித்து ஆண்டவரை ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வாதமாக மாற்றுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதற்காக இந்த ஆலயத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்குங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் வெறுமனே வந்து திரும்பாதபடி ஏசப்பா உங்க கிருபையை பெற்று செல்ல பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த பிள்ளைகளுக்காக ஒரு முறை கூட அப்பா நாங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏற்ற வேளையில் ஏற்ற துணையை கொடுத்து ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்து மூலமாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த திருமண வரத்திற்கு நாம் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவரின் திருமண வரத்திற்கை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் என்ற விசுவாசத்திலே நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அடுத்ததாக குடும்ப ஒற்றுமை, அமைதி, மகிழ்ச்சி, மனமாற்றத்திற்காக ஜெபிக்கிறாங்க. குடும்ப ஒற்றுமை, அமைதி, மகிழ்ச்சி, மனமாற்றம் ஜெபிக்கிறோம். நம்ம இதில் பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்காக ஜெபிக்கிறோம். ஜான் சாமுவேல் செல்வி அகசியர்பட்டி, சின்னத்தாய் முருகேசன், தாமஸ், அமுதா, ராணி, ஜான் மரீனா, முருகேசன், தங்கப்பாண்டி, பழனி பாத்திமா ஒன்று சேர களக்காட்டில் வந்திருக்கிறாங்க. தாமஸ் மனமாற்றம். இதில் 2 குடும்பம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிரிந்து போன குடும்பங்கள், கணவன் மனைவியாக இருக்கிறவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க. நாங்கள் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை ஜான் சாமுவேலும் செல்வியும் எங்கள் பழனி பாத்திமாவும் அந்த இதை மனசில் வச்சுக்கோங்க. மற்ற குடும்பத்துக்கெல்லாம் ஒற்றுமை, மன அமைதி, மன மகிழ்ச்சி, மனமாட்டம் தரும்படியாக ஜெபம் பண்ணுங்க. மனம் எல்லாம் ஒரே மனதோடு. அன்புள்ள தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. கோடாகோடி நன்றி தகப்பனே. பரிசுத்தரே உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி இயேசுவே. சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா, பிரிந்துள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. அவர்களுக்கு தடையாக இருக்கிற ஒவ்வொரு பாவங்களையும் நீர் மன்னியும் தகப்பனே. மன வேதனையோடு அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி ஒற்றுமையை அருள்வீராக தகப்பனே. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள வேற்றுமைகளை எல்லாம் நீக்கி போடும் அப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத அதை நீர் நீக்கி போடும் தகப்பனே. அவர்கள் பேசி அந்த தீர்வை முடிவு இல்லாமல் கொண்டு போகிறது, அதை நீர் நீக்கி போடும் தகப்பனே. பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுந்த தகப்பனே. சாப கட்டுகள் இருந்து விடுதலை கொடுந்த தகப்பனே. உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. அப்படி ஆசீர்வதிப்பதற்காக ஒரே மனதோடு நன்றி தகப்பனே. எல்லா குடும்பங்களுக்கும் வெளிநாட்டில் இருந்தும் சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற விண்ணப்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. மழையின் காரணமாக வர தடையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் குடும்பத்தோடு சேர்த்து வைக்க நீர் கிருபை செய்வீராக. அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அவர்கள் ஒற்றுமையாக வாழ நீர் கிருபை செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவுக்கே புகழ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல இந்த இடத்தில் கூட உங்களுடைய குடும்பத்தில் கூட இங்க வந்திருக்கிற உங்களுடைய வீட்டிலும் கூட சில வீடுகளில் குடியிருக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க. அவர்கள் ஆண்டவர் சந்திக்க முடியாது கூட நான் ஜெபிக்கிறேன் இந்த வேலையில். மற்றும் பின்ன ஒரு மன சமாதானம் இல்லாத சூழ்நிலையோடு வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. அவர்களை ஆண்டவர் சந்திக்கும்படியா உங்களுக்குள்ள ஆணவம் வேண்டாம்.
உங்களுக்குள்ள அகந்தை வேண்டாம், உங்களுக்குள்ள தாழ்மையும் எளிமையும் இருந்து குடும்பத்தில் சமாதானம் நிலைக்கும்படியா தாழ்மையும் எளிமையும் தான் குடும்பத்திற்கு வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பண்பாக இருக்கிறது. இதுதான் இயேசுவும் அவர்கிட்ட சொல்கிறார், என்ற தாழ்மையும் எளிமையும் கற்றுக்கொள்ளுங்க சொல்லுகிறார். அதில் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தாழ்மையும் எளிமையும் கற்றுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் இறைவன் கொடுக்கிற சமாதானம், இறைவன் கொடுக்கிற மகிழ்ச்சி, இறைவன் கொடுக்கிற அன்பு, இறைவன் கொடுக்கிற பரிவு, இறைவன் கொடுக்கிற இரக்கம் உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்தது உடல்நிலைக்காக ஜெபிக்கிறோம். ஜான்சி மனநிலையிலிருந்து மாற்றம் பெறுவதற்காக, அனுசியா மனநிலையிலிருந்து மாற்றம் பெறுவதற்காக, சூசையம்மாள் இதயம் கிட்னி வந்து சரியாக செயல்படல் அவங்களுக்காக, யோசேப்பு, அபிஷேக்கு சின்ன ஒரு 11 வயசு பையன்தான், அவன் ஸ்கூலுக்கு போக முடியல, அவனுக்கு உப்பு சத்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 11 வயசு பையனுக்கு உப்பு சத்து அதிகமாக இருக்குது, அதனால் ஸ்கூலுக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த பையனை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். கிறிஸ்டியன் மரியம்மாள் உடம்பு முழுவதும் பருவாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதுக்காக ஜெபிக்கிறோம். ராணி வயிற்று வலியால் ரொம்ப நாள் வயிற்று வலியால் அவர் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, ஆப்ரேஷன் பண்ணி வயிற்று வலி தீரல, என்னான்னு கண்டுபிடிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அந்த வயிற்று வலிக்காக ஜெபிக்கிறோம். இசைவாணி இசைக்கியம்மாள் மார்பக புற்றுநோய் இருக்கிறாங்க, இசைக்கியம்மாளுக்கு சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். மேரிக்காக ஒப்பு கொடுக்குறோம். இவ்வாறு உடல்நிலை உள்ளவர்களுக்காக உடல்நிலைக்காக ஜெபிக்கிறோம். இந்த இடத்தில் கூட இருப்பவர்களாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வேளையில் உங்களோட ஒரு நிமிடம் யாரெல்லாம் உடல்நோய் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நானும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், இயேசு ஸ்தோத்திரம், ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லோரும் ஒரே மனதோடு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உடல் நோயினால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிற இந்த வேளையிலே ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை நீ தொடும்படியா செபிக்கிறேன் தகப்பனே, நீ ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, அப்பா நீ சந்திக்கும்படியா செபிக்கிற ஆண்டவரை, வாசிக்கப்பட்டிருந்த பெயர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன் தகப்பனே. இந்த இடத்தில் கூட உள்ள நோயெல்லாம் வந்திருப்பேன் என்று சொன்னால் அவர்களையும் சந்திக்கும்படியா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, ஆண்டவர் உங்களை சந்திப்பாராக, உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவாராக, உங்கள் உடலிலிருந்து வெளியேறும்படியாக கூட உடலிலே காணப்படுகிற எல்லா விதமான வலிகளும், எல்லா விதமான நோய்களும், எல்லா விதமான பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேளையில ஆண்டவர் சந்திப்பாராக, இந்த வேளையில ஆண்டவர் உங்களை ஒருவரும் சந்திப்பாராக, உங்களை பலப்படுத்துவாராக, இப்பொழுது சக்திப்படுத்துவாராக. கலந்து போன கைகளும் தள்ளாட முழங்கள் உறுதிப்படுவதாக, கலங்கி போன உள்ளங்கள் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதாக. இப்பொழுது இந்த நிமிஷமே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சந்திப்பாராக. இந்த வேளையில உங்க உடலில் மாற்றம் உண்டாவதாக, இந்த வேளையில உங்க உள்ளத்தில் மாற்றம் உண்டாவதாக. இந்த வேளையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்பொழுது உங்கள் உடலிலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்ததாக குழந்தை பேருக்காக ஜெபிக்கிறோம். விஜி ஆழ்வார், சேரமதேவி, சுரேஷ் கண்ணன், பாலமுருகன், அருண் மலர் வீரநல்லூர், ஜெரின் கெப்சி, அமிர்தா, தீபா, லிபின், ரோஜ்பாலா, அமீரா, பிரேமா, வில்சன், பிரிஸ்கா, ஜோஸ்மின், கப்ரியல், ரஞ்சனி இவர்களுக்கெல்லாம் குழந்தை பேர் கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம் குழந்தை பேருக்காக. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், ஒரே மனதோடு உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் குழந்தை பேருக்காக சந்திக்கணும் ஜெபம் பண்ணுங்க. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், யார் அமைதியா இருக்காதீங்க. இயேசுவே சந்தியும், சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இயேசுவே சந்தியும். கூடாதது ஸ்தோத்திரம் அப்பா. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம் அப்பா. குழந்தை பேருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். துதிக்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் நன்றி செலுத்துறோம் சுவாமி. ஆமென் அப்பா. குழந்தை பேருக்காக ஒப்புக்கொடுக்கிறோம். இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துறோம் சுவாமி. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி. ஒரு விஷயங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆமென். அந்த வேளையிலும் கூட அப்பா குழந்தை பாக்கியதற்காக எழுதி போட்டிருக்கிற அத்தனை மக்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆமென். அந்த பிள்ளைகள் மீது இரக்கம் பாராட்டுவீராக. அப்பா ஆபிரகாமுக்கும் நீ வேண்டுதலை கேட்டு அப்பா அவர்களுக்கு வயதான காலத்திலும் கூட ஒரு குழந்தை பாக்கியத்தை நீ கொடுத்தது போல தகப்பனை எலிசபெத்தம்மாள் ஆண்டவரை கருவூரா இயலாத அம்மாளுக்கு நீ ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தது போல அப்பா அன்னாள் பாதம் பணிந்து ஜெபித்த போது அவர் வேண்டுதலை கேட்டு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தது போல அப்பா அந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி குழந்தை செல்வத்தை நீ கொடுத்து
மகிழச் செய்வீராக. அப்பா அந்த குறைகளை எடுத்து ஆண்டவரே நீர் அவர்களுக்கு விண்ணப்பங்களை செய்சாய்ப்பீராக. ஒரு விசை மனம் இறங்குவீராக. நன்றி செலுத்தும் ஆவியானவரே, கர்த்தருடைய எல்லா குறைகளையும் எடுத்து மாற்றுவீராக. அப்பா உம்மால் கூடும் தகப்பனே, உம்மால் எல்லாம் கூடும் என்பதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப உண்மையில் நம்பிக்கை வைத்து நாங்கள் இந்த பிள்ளைகளுக்காய் ஒரு விஷயம் பாதம் பணிந்து கேட்கிறோம் சுவாமி. உம் பேரின் ஆற்றலாலும் இந்த பிள்ளைகள் மேல் வைத்த அன்பினாலும் அப்பா நீர் ஒரு விஷயம் இந்த பிள்ளைகள் மீது குழந்தை பேருக்கு கொடுத்த ஆசீர்வாதம், குழந்தை பேருக்கு ஏற்பட்ட தடைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி செலுத்தும் அது 10 வருடங்களோ 20 வருடங்களா இருந்தாலும் கூட சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப இந்த இடத்துல ஜெபிக்கிற குழந்தை பேருக்காக ஜெபிக்கிற ஆசீர்வாதம் ஜெபிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். தொடுவீராக. பிள்ளைகளை சந்திப்பீராக. இந்த ஆலயத்தில் வந்திருக்கும் பிள்ளைகள் கூட இந்த வேண்டுதலுக்காக வந்திருந்தால் கூட அப்பா எழுதி போனாத பிள்ளைகளின் கூட இந்த வேண்டுதலை விண்ணப்பங்களை நீர் கேட்டு செவிசாய்ப்பீராக. நன்றி செலுத்தும் ஆவியானவரே. இரக்கம் பாராட்டி அப்பா பிள்ளைகள் விண்ணப்பங்களை செவிசாய்க்க நன்றி செலுத்தி எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தாழ்பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். இயேசுவுக்கே புகழ். குழந்தை பேருக்காக ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டிருக்கிறார், நம் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார், எனக்கு பதில் கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். வேலை வாய்ப்புக்காகவும் பொருளாதாரம், கடன், தொழில், வீடு, நிலம் போன்ற காரணத்துக்காக ஜெபிக்கிற இந்த வேலைகளே மதன் நிரந்தர வேலை கிடைக்கும்படியாக கூட, வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்த அம்சம் கிடைக்கும்படியாக கூட, ஏற்பட்டிருக்கிற போராட்டங்கள்லாம் மாறும்படியாக கூட ஜெபிக்கிறோம். சுப்பிரமணி, ரோசி, இந்திரா, நிர்மலா, முத்துக்குமார், ஏசுதாசன், விக்னேஷ், ஆனந்த், ஷாலினி, அரவிந்த், ஜஸ்டின் இவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது பொருளாதாரம், கடன், தொழில், வீடு, நிலம் போன்றதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. மைக்கேல் மதுரையிலேருந்து, மாரியம்மாள் திருவனந்தபுரம், வள்ளியம்மா ஆலங்குளம், முகமது இலியாசு, சுஜிதா, ஸ்டாலின் சென்னையிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. லூர்து மிக்கேல் அம்மாள் இளந்தகுளம் எழுதியிருக்கிறாங்க. சுரேஷ் பாளையங்கோட்டையில் எழுதியிருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் பொருளாதாரம், கடன், தொழில் விடுதலை கிடைக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லோரும் பொழுது எவ்வளோ எழுந்திருப்போம். எழுந்திருந்து பாடல் பாடி ஜெபித்து நம்ம ஆராதனையில் பங்கெடுப்போம். எல்லோரும் எழுந்திருங்க. எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமா எல்லாம் எந்திரிங்கம்மா. எல்லோரும் எந்திரிச்சிருங்க. எல்லோரும் எந்திரிச்சு கரங்களை தட்டி உற்சாகமா உருக்கமா ஜெபம் பண்ண. உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நேரம். வானம் திறந்து போல இறங்கி நல்ல கரங்களை தட்டி உற்சாகம் பாடுங்க. நல்ல உற்சாகம் பாடுங்க. எந்த சோர்வுக்கு இடம் கொடுக்காம ஆண்டவர் சந்திக்கும்படியா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நீ சந்திக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் என்னை சந்திக்கணும், ஆவியால் நிரப்பப்படணும். ஆண்டவர் என்னை சந்திக்கணும், ஆவியால் நிரப்பப்படணும். இந்த ஒரே கருத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. சகோதரம் ஆண்டவரே நன்றி. வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெளிப்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. வரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெளிப்புற போல இறங்கி வர வேண்டும்.
வல்லமை தர வேண்டும். கண்ணீர் கவலைகள் மறையவே. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆவியானவரே, துதிக்கிறோம். ஓ சாரீர திகர ஹalleluya 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 ஹalleluya. நிரப்புங்க அப்பா, பிள்ளைகளை நிரப்ப சக்திப்படுத்த ஆண்டவரே. அப்பா உங்க ஆவியால் நிரப்ப ஆண்டவரே. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியால் நிரப்பும் அப்பா. சந்தையும் அனுபவத்தை கொடும் ஆண்டவரே. அப்பா சந்தையும் ஆண்டவரே தொடுமப்பா. நீ தொடுவதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களை தொடுகிறார் ஆண்டவரே. உங்களை தொடுகிறார் ஆண்டவரே. உங்களை தொடுகிறார் ஆண்டவரே. உங்களை சந்திக்கிறார் ஆண்டவரே. உங்க வாழ்க்கையை சந்திக்கிறார் ஆண்டவரே. உங்களை தொடுகிறார் ஆண்டவரே. உங்களை தொடுகிறார் ஆண்டவரே. உங்க வாழ்க்கையை சந்திக்கிறார். இப்பொழுதே சந்திக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. ஆனந்த திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். அப்படி நம்பிக்கையோடு மனதால் புரிவோம். அனுமனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவிற்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் கண்ணகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுள். இயேசுவுக்கே புகழ். புகழ். நன்றி விண்ணப்பம். மீனா கரடைக்குறிச்சி எழுதியிருக்கிறாங்க. வேலை கிடைத்தமைக்க நன்றி, அழகின் தொல்லை அகன்றிருக்கிற நன்றி, நிறைவேறதற்காக நிறைவேறக்க நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. நற்சுகம் பெற்றமைக்க நன்றி, வேலை கிடைத்தமைக்க நன்றி, குடும்பத்தில் சமாதானம் கிடைத்ததற்காக நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. சுடலை மாடத்தி ஊர்காட்டிலேருந்து நற்சுகம் பெற்றமைக்க நன்றி, வேலை கிடைத்தமைக்க நன்றி, நல்ல எல்லாம் இதற்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. அன்னம்மாள் அம்பலவனபுரம் வேலை கிடைத்தமைக்க நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. ஃப்ளோரன்ஸ் சேரமா தேவி திருமண வரத்திற்க நன்றி, குழந்தை பாக்கியத்திற்க நன்றி, ஆன்மீக நலனுக்க நன்றி, வேலை கிடைத்தமைக்க நன்றி, குடும்ப சமாதானம் நன்றி சொல்லியிருக்காங்க. இயேசுவுக்கே நன்றி. லூர்து மெர்சி அகசியர்பட்டிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. தேர்வில் தேர்ச்சி பெற்று நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. ஜோசப் மேரி முக்குடன் எழுதியிருக்கிறாங்க. திருமண வரத்திற்க நன்றி, குடும்ப சமாதானத்திற்க நன்றி, மன அமைதிக்க நன்றி சொல்லியிருக்கிறாங்க. ஆல்பர்ட் ராஜா ஷீபா வாணியங்குளத்தில் எழுதியிருக்கிறாங்க. திருமண வரத்திற்க நன்றி, ஆன்மீக நலனுக்க நன்றி, தேவாலயத்திற்க நன்றி, குடும்ப சமாதானத்திற்க நன்றி, சோதனைகள் வென்றதற்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. கிரேஸ் வேலம்மாள் நற்சுகம் பெற்றமைக்க நன்றி, அறுவை சிகிச்சை வெற்றியாக முடிந்து நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. சுஜிதா அகசியர்புரம் மன அமைதிக்க நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. மரிய தங்கம் கருத்தை பிள்ளையூர் திருமண வரம் கிடைத்திருக்க நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. ஜீவிதா சென்னையில் எழுதியிருக்கிறாங்க. வேலை கிடைத்தமைக்க நன்றி, தொழில் முன்னேற்றத்திற்காக நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. அனைவரும் எழுதி நிற்போம். நம் அனைவரையும் படைத்து பாதுகாத்து வரும் இறைவனையும் அவர் தம் புனிதர் நம் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாரையும் போற்றி புகழ்ந்து பாடுவோம்.